ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா சொசைட்டி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 படம் ஜூலை 12 ரிலீஸ் ஆக போகுது. படம் சென்சார் ஆயிடுச்சு. யூஏ சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 hours 4 minutes. ஒரு பெரிய படமாக தான் இந்த இந்தியன் 2 படம் ரெடியாக இருக்குது. இந்தியன் 2வோட ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா நேற்று சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் டேரக்டர் சங்கர் பேசும்போது படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு சில இதை ட்ரெய்லர்லேயே ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது போக இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. மூவி டீம் நல்லாவே ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க இந்தியன் 2க்காக. பட் இந்தியன் 2க்கு பார்த்திங்கன்னா அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத. நெக்ஸ்ட்டு ராயன் படம். ராயனோ படம் பார்த்திங்கன்னா ஒரு சென்சார் வாங்கிடுச்சு. ஸோ படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஆடியோ லான்ச் பார்த்திங்கன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை சாய்ராம் காலேஜில் நடந்துச்சு. படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. படத்தில் வயலன்ஸ் அதிகமாக இருக்குது போல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத. இப்போ தனுஷ் குபேரா படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ இளையராஜாவோட பயோபிக் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீரோஷா சினிமோட்டோகிராஃபி பண்ண போகிறாரு. பஞ்சு அருணாச்சலமோட ரோடில் அவர் பையன் சுப்பு நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ண போகிறாங்க. இளையராஜாவே மியூசிக் பண்ணுறாரு. கமலஹாசனோட லைனப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்லீஃப் படத்துடைய ஷூட்டிங் இந்த மாதம் 27 நெக்ஸ்ட் ஷெட்யூல் சென்னையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஷெட்யூல் முடித்ததுக்கப்புறமா படத்துடைய டீம் அயர்லாண்டு போக போகிறாங்க. படம் நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்டார் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன், ரீபா மோனிகா அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கூலி படத்துக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் வேல்ஸுக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண போகிறாரு. அடுத்ததாக ராஜமௌலி எடுத்துக்கிட்டு இருக்கிற படம் தான் SSM MB29. ஸோ இந்த படத்தில் மகேஷ் பாபு நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக இருக்க போது. இந்த படத்தில் நாசர் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாரு. ஹிப்ஹாப் தமிழா அஃபிஷியலாக தனி ஒருவன் 2லேருந்து வெளியில் வந்துட்டார். ஸோ தனி ஒருவன் படத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கபலமாக இருந்தது ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக் தான். ஸோ இப்போ இந்த படத்துக்கு சாம் CS மியூசிக் பண்ண போகிறாரு. ஆர்யாவோட ப்ரொடக்ஷனில் சந்தானம் டிடி ரிட்டர்ன்ஸ் 2 நடிக்க போகிறாரு. ஸோ டிடி ரிட்டர்ன்ஸ் எடுத்த பிரேமானந்தோட டைரக்ஷனில் சந்தானம் அப்புறம் மீனாட்சி சௌத்ரி நடிக்க போகிறாங்க. ஸோ இதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். ஸோ நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.